வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, சாதா ப்ளவுஸ்ல வந்து கிராஸ் கட்டிங் தான் நம்ம பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா, அளவு ஜாக்கெட் வச்சே நம்ம வந்து சொல்லி தர போறோம். நம்ம அளவு எடுத்து தைக்கிறத விட அளவு ஜாக்கெட் வச்சு தைக்கிறது ரொம்ப எவ்வளவு சுலபம். நீங்க வந்து இதை வந்து கவனிச்சு பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு அளவு எடுக்க போறோம். ஸோ முதல்ல இது எவ்வளோ பாயிண்ட்னு சொல்லி பார்த்துக்கோம். இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 78. அதேமாதிரி அகலம் பார்த்தீங்கன்னா 44 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா ஒரு 90 பாயிண்ட்டுக்கு ஒரு 2 பாயிண்ட் கம்மியாகுது. இதில் தான் நம்ம வந்து கிராஸ் ப்ளவுஸ் வந்து தைக்க போகிறோம். இது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ எப்பயும் போல் வந்து இந்த துணியில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஓப்பன் சைடு வந்து நமக்கு ஆப்போசிட் சைடில் தான் இருக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் உங்களுக்கு, ஓப்பன் சைடு எப்போவுமே வந்து ஆப்போசிட் சைடு பார்த்த வாக்கில் இருக்கணும். க்ளோஸ் சைடு, இந்த க்ளோஸ் சைடு பார்த்தீங்கன்னா மூடிக்கும் சைடு வந்து நம்ம பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும். பார்த்தீங்கன்னா இதோட கடைசி இந்த எட்ஜ் பாயிண்ட் தான் நம்ம வந்து சுற்றி போவோம். எப்போவுமே வந்து ஒரு இன்ச் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு விட்டுருங்க. இதில் ஒரு இன்ச் அளவுக்கு வந்து குறிச்சுக்கோங்க. பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஒரு இன்ச் இருக்கான்னு செக் பண்ணிட்டு அப்புறம் பண்ணேன். ஸோ இப்போ பார்ப்போம். நம்மளோட ப்ளவுஸை பார்த்தீங்கன்னா இதான் நம்ம கஸ்டமர் கூட அளவு ப்ளவுஸ். இந்த அளவு ப்ளவுஸை பார்த்தீங்கன்னா இப்படி பின் பக்கம் முதுகு இருக்குது பார்த்தீங்களா, இந்த முதுகு பக்கத்தை முன்னாடி வச்சு, அதாவது இந்த எச்சையும் பிடிச்சிட்டு முன் பக்கமாக மடிச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருப்பாங்க. இந்த கஸ்டமர் நம்மகிட்ட சொன்ன பிரச்சனை என்னன்னா, இந்த சைடு ஃபுல்லாக சுருக்க விழுந்து சொல்லிட்டாங்க. இது பாருங்க, நான் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுருக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல கை ஆம்போல சுருக்க விழுந்துருக்கு. அப்போ இங்கே இருப்பதுக்கு எல்லாத்தையும் சிலருக்கு வரதான் செய்யும், அது பிரச்சனை இல்லை. பட் இங்கே இருக்கிட்ட பார்த்தீங்கன்னா நல்ல சுருக்கம், கைக்கிட்டையும் உள்ள ஆம்போல் நல்ல சுருக்கம். இது எல்லாமே எடுத்து தைக்கிறதும் நான் சொல்லி தரப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து ஆப்போசிட் சைடு, அதாவது இதோட க்ளோஸ் சைடு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பக்கம் கரெக்டாக போட்டு மேலே வைங்க. கரெக்டாக போடு இங்கே இருக்கும். கீழே இருக்க 4 கரெக்டாக இருக்கணும். போடு இந்த பக்கம் வச்சுட்டு வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வச்சாச்சு பார்த்தீங்களா, இப்போ வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது போல அளவு வந்து இங்கே பிடிச்சோங்க. இது போல அளவு பிடிச்சா இது போல அளவு தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கழுத்தோட ஒரு இறக்கம் வந்து பிடிச்சோங்க. கழுத்தோட இறக்கம் வந்து எவ்வளோனா இங்கே பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதா. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டாட் பார்த்தீங்களா, அது மேலே ஒரு காலுக்கு எக்ஸ்ட்ரா பிடிச்சோங்க. உங்களுக்கு தெரியுதா இந்த இடம் நல்லா பார்த்துக்கோங்க. கழுத்து கரெக்டாக இடத்துல வந்து ஒரு அளவு அதுமே ஒரு 4 இன்ச்சு பார்த்தீங்கன்னா பிடிச்சோங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளவுஸ் நீட்டாக ஃபஸ்ட்டு அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அயன் பண்ணி அந்த மாதிரி வராத விஷயத்தை வந்து கரெக்டாக கையிலே வந்து இது பண்ணுறேன். பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அயன் பண்ணி நீங்கள் அளவு இருக்கும், இல்லைன்னா ஒரு அளவு கரெக்டாக வராது. சுருக்கம் நிறைய வர வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அந்த இதுக்கும் வந்து நம்ம அளவு எடுத்துக்கிறோம். இந்த இங்கேயும் உள்ள அளவு ஃபஸ்ட்டு ஷோல்டர் அளவு, அப்புறம் அதோட கழுத்துக்கும் இந்த கை ஜாயிண்ட்டுக்கும் கை ஜாயிண்ட்டி பிடிச்சோங்க. கழுத்து எங்கே வந்து சரியாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அங்கே ஒரு 4 இன்ச்சு இங்கே ஒரு 4 இன்ச்சு, அதே மாதிரி இங்கே ஒரு 1/2 இன்ச்சு. எப்பவுமே வந்து இங்கே 1/2 இன்ச்சு கொடுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து பிடிச்ச கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. இங்கே ஒரு 1/2 இன்ச்சு, அதே மாதிரி இங்கேயும் நல்லா இழுத்து பிடிச்சிட்டு கரெக்டாக இதை வந்து பாயிண்ட்ல வச்சுக்கோங்க. பாயிண்ட்ல வச்சுட்டு கை வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் சுருக்கம் விழுதுன்னு சொன்னாங்க. அதனால வந்து கரெக்டாக ஃபஸ்ட் அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இங்கே பிடிச்சிங்களா, பிடிச்சி இது மேலே தான் 4 இன்ச்சு இருக்குது. ஓகேங்களா. 4 இன்ச்சு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிங்கன்னா அளவு இருந்துச்சு. இப்போ எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு 2 இன்ச் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க அளவுக்கு. அதே மாதிரி மாங்கோல் எடுத்து பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து ஒரு 2 இன்ச் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஒரு 2 இன்ச் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த மேலே இங்கேயும் எடுத்து ஜாயின் பண்ணுங்க. ஃபஸ்ட் இது போட்டுக்கலாம். பிகினராக இருக்கவங்க ஸ்கேல் யூஸ் பண்ணுங்க, அதான் பெஸ்ட்டு. ஓகேங்களா. போட்டு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இவங்க பார்த்தீங்கன்னா கை சைஸ் வந்து உங்களுக்கு பெருசு. ஓகேங்களா. அதனால வந்து அவங்க ஆம்போல் சைஸ் வந்து பெருசாக தான் வரும். ஸோ அதே மாதிரி இந்த ஃபஸ்ட் இருக்கிற ஜாயிண்ட்டையும் இந்த ஜாயிண்ட்டையும் நமக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேலே அரேஞ்ச் கொடுத்து பார்த்தீங்களா, அந்த அரேஞ்சையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பிகினராக இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரிய மாதிரி மார்க்கோலுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே எண்டு பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு இன்ச் மட்டும் அளவு கொடுங்க, ரொம்ப வேண்டாம். ஓகேங்களா. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஆம்கோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆம்கோல் ஸ்கேல் சொல்லிட்டு ஆன்லைன்லேயும் விற்கும். அதே மாதிரி நம்ம டெய்லரிங் திங்ஸ் வாங்குற ஒரு கடையிலையும் இருக்கும், அந்த மாதிரி கடையிலையும் இது இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ அளவு பின் அளவு வந்து நம்ம அளவு போகிறோம். பின் அளவு பார்த்தீங்கன்னா தையல் இல்லாமல் பின் அளவு பாருங்க. இதே வச்சு அந்த கோட்டில் வர மாதிரி 2 ஆக்கி கொண்டு வந்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா 9 இன்ச் இருக்குங்களா. கரெக்டாக பார்த்தா இதோட அளவு வந்து 9 இன்ச் இருக்குது. ஸோ அதே அளவு இங்கே வரணும் பாருங்க. தையல் அளவு பார்த்தீங்கன்னா இங்கே வருது. தையல் அளவு வச்சுட்டு பாருங்க 9 இன்ச் அண்ட் ஒரு 4 இன்ச் எக்ஸ்ட்ரா வருது. ஓகேங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 இல்லைன்னா 9 கால். ஓகேங்களா. அது வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இதுதான் வந்து அளவு. ஓகேங்களா. அளவு இதுக்கு வந்து நம்ம அளந்து பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக வருது. ஓகேங்களா. ஸோ அடுத்து நம்ம என்ன செய்வோம்னா இந்த பாயிண்ட் ஜாயின் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்துட்டு
வாங்கி இந்த வாங்கி நம்ம ஜாயின் பண்ணலாம். ஸோ ஜாயின் பண்ணிச்சு. பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே 1 இன்ச் வைங்க. 1 இன்ச் இல்லைனா 3/4 இன்ச் எதுனா வச்சுக்கலாம். ஒரு அளவு அது எப்படின்னா நான் போர் வரைக்கும் பார்த்தீங்களா இந்த வரையை வச்சு இது ஜாயின் பண்ணி ஒரு வாய் பண்ணேன். ஸோ நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ கட் பண்ணியிருக்கேன் இதை. அதுக்காக மாதிரி போகலாம். இந்த வரைக்கும் இருக்கும். கட்டிங் பண்ணி கொடுத்தாங்க. இந்த இடத்துல பாருங்க இந்த மாதிரி வெயிட்டாக வந்து கட்டிங் கொடுத்தாங்க. ஸோ தெரியும் இல்லையா நமக்கு இந்த மாதிரி நீங்கள் பேக் சைடு நம்ம ரெடி பண்ணிக்கணும். பேக் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஓகேங்களா? பேக் சைடு வந்து ஃப்ரண்ட் சைடு ரெடி பண்ணிட்டோம். இது எப்படி சொல்கிறேன் இப்போ நம்ம கட் பண்ண பார்த்தீங்களா வந்து அப்படியே போட்டுருக்கேன். கட் பண்ண ஏரியா தெரியுதா? ஸோ இப்படி போட்டுட்டு என்ன பண்ணுறேன்னா ஒன்றும் செய்யலாம். இது அப்படியே இந்த பக்கமாக தெரியும். ஸோ இந்த பக்கமாக தெரியுதா பார்த்தீங்கன்னா ஓப்பன் சைடு வந்து நமக்கு போதும். ஓகேங்களா? இந்த ஓப்பன் சைடு தெரியுதா? ஓப்பன் சைடு பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம போகணும். நம்ம பார்த்த மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ பேக் சைடு வந்து என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நம்ம எப்படின்னா சைடு ஓப்பன் ஆகிடுது பார்த்தீங்கன்னா ஓப்பன் சைடு டோ சைடு பார்க்கணும். அதே மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நல்லா கிராஸாகவே போட்டுக்கோங்க. நல்லா கிராஸாக போட்டுட்டு இப்போ நம்ம அப்படியே அளவு இருக்கும். எதுவும் பண்ண தெரியல. இது வந்து அப்படியே அளவு நல்லா அப்படியே அளவு இது வந்து அளவு எடுக்கணும். தெரியுதா? இப்படி அளவு இருக்குது. ஸோ கீழே வரைக்குமே நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் அளவு எடுத்துங்க. அளவு எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா இது முடிச்சு இங்கே பார்த்தீங்களா கடைசியாக இருக்க இந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் உயரமாக ஸ்ட்ரைட்டாக பிகினர்ஸ் ஸ்கேல் வச்சுக்கலாம். ஸ்ட்ரைட்டாக போட்டு இதை வந்து எடுத்துங்க. பேக் பீஸ் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட் பார்ட். இதுதான் ஃப்ரண்ட் பார்ட். இதில் இப்படி இந்த சைடு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அது வந்து பேக் சைடில் மட்டும் ஃப்ரண்ட் சைடில் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் இங்கே பிடிச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம மேலே அளவுக்கு சொல்லி சில பேர் மறந்துடுவாங்க. ஒரு 1/2 இன்ச் மட்டும் சைடு வந்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக அந்த 1/2 இன்ச் எங்கே இருக்கோ அது மேலே இதை வைங்க. ஓகேங்களா? 1/2 இன்ச் எங்கே இருக்குது? இங்கே 1/2 இன்ச் மேலே கரெக்டாக வைங்க. ஓகேங்களா? தெரியுதா உங்களுக்கு? ஸோ 1/2 இன்ச் மேலே கரெக்டாக வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே சைடு பண்ணி ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கலாம். ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கோங்க. இவ்வளோ தரம் உள்ள தள்ளி விட்டுருங்க. தள்ளி விட்டு நல்லா நீட்டாக எடுத்துட்டு கோல் பார்த்தீங்கன்னா இந்த கோல் வந்து கோல் மேலே கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப கோல் மேலே போயின்னா சும்மா அந்த எண்டு பாயிண்ட் மட்டும் இருந்தால் போதும். ஸோ இது வந்து கரெக்டாக 1/2 இன்ச் தள்ளி கீழே இறக்கி வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த அளவு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 2 வளைய பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து ஒரு மார்க் அதே மாதிரி இப்படி ஒரு மார்க் இந்த இடத்துல வந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி ஒரு மார்க் அதே மாதிரி மேலே ஒரு 1/4 இன்ச் தள்ளி ஒரு அதே மாதிரி இதோட இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா கட்டி ஜாயின் பண்ணிட்டாங்க. அந்த ஜாயின் அளவு எங்கே வருவாங்க இப்போ வந்து கரெக்டாக இந்த இடத்துல முடியுது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு மார்க் வச்சுக்கிறேன். நம்ம இந்த இடத்துல கிராஸ் வரும். ஆனால் அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் நம்ம ஜாயின் பண்ணோம். ஆனால் இந்த ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 1 இன்ச் தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? 1 இன்ச்சா நீங்கள் கொடுத்துருக்கேன். வந்து 1 இன்ச்சா நம்ம கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 1 இன்ச் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து ஸ்ட்ரைட் கோட் போட்டுருக்கேன். ஸோ ஸ்ட்ரைட் கோட் போட்டுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த பாயிண்ட் ஜாயின் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக கோட் போட்டுருங்க. அப்புறம் இங்கேருந்து ஜாயின் ஸோ நான் ஜாயின் பண்ணிட்டு தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி அது பார்த்தீங்களா செகண்ட் அவர் பார்த்தீங்களா இந்த இடத்துல கரெக்டாக அதே மாதிரி 1 இன்ச் இல்லை நம்ம தேவையான அளவு நீங்கள் எடுக்கலாம். ஓகேங்களா? யார் எவ்வளோ ஒரு அளவு இருக்கோ அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி நான் ஸ்கேலை வச்சு நீங்கள் இதை ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு கொஞ்சம் உள்ள தள்ளி வேணும், கொஞ்சம் இதாக வேணும் அப்படின்னா நீங்கள் தள்ளி நீங்கள் இதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? எனக்கு வந்து கொஞ்சம் உள்ள தள்ளி வேணும். அதாவது இந்த இடம் வரைக்கும் அதாவது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கொண்டு வரணும். ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கேருந்து மட்டும் ஒரு 1/4 இன்ச் உள்ள தள்ளி வந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இந்த இடத்துல ஜாயின் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடம் தெரியுதா? பின்னாடி கை முடிகிற இடம் தெரியுதா உங்களுக்கு? கை முடிகிற இடத்துல அதே மாதிரி நம்மளோட ஃப்ரண்ட் பீஸ் இருக்குது. அது எடுத்து நம்ம ஜாக்கெட் எடுத்துட்டு இந்த சைடு அதாவது இந்த கையும் இந்த இடமும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இடத்தையும் இங்கே நம்ம ஒரு 1/4 இன்ச் மேலே இருக்கணும். 1/4 இன்ச் மட்டும் நம்ம விட்டுட்டு கீழே இறக்கி வச்சிடணும். இப்படி இறக்கி வச்சோம்னா இந்த பட்டி ஜாயின் பண்ணிக்காங்க. இந்த பட்டி ஜாயின் பண்ண இடத்துக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அது ஒரு 1/2 இன்ச் மட்டும் விட்டுக்கோங்க. 1/2 இன்ச் விட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த நம்மளோட ப்ளவுஸோட ஷோல்டர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பாயிண்ட் மாறிக்கோங்க. ரெண்டு மாறிக்கோங்க. அதே மாதிரி கீழே நம்ம கிராஸ் அந்த பட்டி ஜாயின் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நீங்கள் பிடிச்சிக்கோங்க. பட்டி ஜாயின் பண்ணி கிராஸ் இடம் இதை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி இதோட நடு பக்கத்தையும் இந்த பக்கத்தையும் சேர்த்து நீங்கள் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நம்ம ஷோல்டர் அளவு பார்த்தீங்களா நம்ம ஷோல்டர் அளவு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த எண்டு நடுவில் இருந்து கீழே வச்சிங்கன்னா கை ரொம்ப இது லைட்டாக முடியுங்க இழுத்தீங்கன்னா இங்கே ஒரு போடும் அப்படி இந்த ஒரு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இந்த பக்கம் இது ஒரே போட்டால் இந்த சைஸ் இது வந்து பிடிச்சிக்கிற வந்து ஒரு 1/2 இன்ச். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இது வந்து எப்படி ஸ்ட்ரைட்டாக வரக்கூடாது. ஓகேங்களா? ஸ்ட்ரைட்டாக வந்தாலே உங்களுக்கு கொஞ்சம் இதாக ஸ்ட்ரைட்டாக வருது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அளவு காலிச்சுட்டு பார்த்தீங்கன்னா 2 கால் வருது மொத்தம் அளவு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும் இந்த அளவு விட
ஒரு 1/2 இன்ச் மேலே ஏற்றிக்கோங்க. அதே மாதிரி சாரி 1/2 இன்ச் மட்டும் மேலே ஏற்றிக்கோங்க. அதே மாதிரி இதுலேருந்து 1/4 இன்ச். ஸோ இதுதான் நம்மளோட அளவு சரிங்களா. 1/4 இன்ச் ஏற்றிட்டு இப்போ அது எல்லாமே நான் ஜாயின் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் இருக்குது, 1 இன்ச் அளவு இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் அளவு இருக்குது, இங்கேயும் அதே தான் 1/2 இன்ச் அளவு இருக்குது. நம்ம 3 ஜாயின் பண்ண போகிறோம் ஓகேங்களா. எப்படி ஜாயின் பண்ணி பாருங்க. சரிடா ஒரு ஆஃப் பண்ண கொஞ்சம் பெண்டாகி மேலே பார்த்தீங்களா. இப்படி இந்த இடத்துல பெண்டானா தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து அதை பிடிச்சி கொஞ்சம் பிடிச்சி இல்லைன்னா அது கரெக்டாக நேரையே இதாக மாதிரி இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கீழே இறங்குற மாதிரி லூஸ் விட்டு தோங்கும் ஓகேங்களா. எப்பவுமே ரொம்ப கரெக்டாக நல்லா தான் எக்ஸாவே வைக்கோங்க. முன்பக்கம் வரும்போது கொஞ்சம் குறைச்சி வைக்கணும். இதுலேயும் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா முன்பக்கம் அளவு. நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா கை ஸ்லீவ் பார்க்க போகிறோம். ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப்போசிட் சைடை வந்து நல்லா ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க, நம்ம கட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்ததோட ஆப்போசிட் சைடு போயிருக்கும். அதை வந்து நீங்கள் 2ஆக கொடுத்துருக்காங்க, வந்து 4ஆக நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதையும் 2 நாளாக கொடுப்பாங்க. இங்கேயும் வந்து 1 இன்ச் அளவுக்கு அளவு கொடுங்க. ஸ்டார்டிங் எப்பவுமே 1 இன்ச் கொடுங்க. ஏன்னா மடக்கி அடிச்சிருக்கும். பிகினராக இருக்கவங்க கடைசி வரைக்கும் ஊற்றி வச்சு கரெக்டாக 1 இன்ச் இருக்கா அப்படின்னு பார்த்து நீங்கள் குறிச்சுக்கோங்க. ஏன்னா முன்னாடி வந்துச்சுன்னா கஷ்டமாயிடும். பிகினராக இருக்கவங்க யோசிச்சு பார்த்துக்கோங்களா. ஸோ 1 இன்ச் முடிச்சாச்சு. 1 இன்ச் பார்த்தீங்கன்னா நம்ம கையிருக்கும். அதே மாதிரி கையோட மடிச்சு எடுத்துக்கணும். இன்ச் அந்த கையில் எடுத்துக்கும். அதே மாதிரி உங்களோட ஸ்லீவ் எடுத்துக்கும். ஸ்லீவ் எடுத்து முன்பக்கம் ஸ்லீவ் வந்து என்ன பண்ணுறோம்னா கரெக்டாக நம்ம அந்த கோட் மேலே வைக்கிறோம். மேலே வச்சுட்டு ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கை வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி தான் வரும் ஓகேங்களா. கை வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி தான் வரும். ஃபஸ்ட்டு கையை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கையாக எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இவ்வளோ அளவு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு அளவு என்னவோ அளவு 10 பாயிண்ட் பிடிச்சிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி அதே மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட கையோட அகலம் பிடிச்சிக்கோங்க. கையோட அகலம் எவ்வளோ வந்து பிடிச்சிக்கோங்க. இதோட கையோட அகலம் அங்கேருந்து காம்பவுண்ட் எவ்வளோ வந்து பார்த்தோம். இவங்களுக்கு வந்து ஜாயின் போடுற மாதிரி தான் வரும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதான் இவங்களோட காம்பவுண்ட் அளவு. ஸ்கேலை வச்சு இந்த அளவு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்லீவ் ஸ்கேல் வச்சு எங்கே போகலாம் எப்படி நான் சொல்லுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதோட 10 பாயிண்ட் வந்து இந்த இடத்துல லைட்டாக ஒரு 2 இன்ச் பண்ணிக்கோங்க. இறக்கிட்டு அதை அப்படியே திருப்பி வைங்க. திருப்பி வச்சிங்கன்னா ஸ்லீவோட மற்ற வந்துடும். இது இறக்கி இதையும் இதே ஜாயின் பண்ணிங்கன்னா ஸ்லீவோட 10 பாயிண்ட் கிடச்சிடும் ஓகேங்களா. ஸோ வந்து நீங்கள் சரி பண்ணி ஸ்லீவ் பிகினருக்கான ஒரு டிப்ஸ் தான் ஓகேங்களா. இப்போ வந்து ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்லீவ் வளர்ந்தாச்சு. இப்போ இங்கேருந்து ஸ்லீவ் பார்ட் வந்து வரைஞ்சாச்சு. இப்போ அவங்க பார்த்து நாம சூப்பர் வந்துச்சுங்களா. அது வந்து என்ன பார்ப்போம், காம்பவுண்ட் சூப்பர் காம்பவுண்ட் எக்ஸ்ட்ரா பண்ணி இருக்கணும். இல்லை எக்ஸ்ட்ரா பண்ணி இல்லாமல் இருக்கும். அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பண்ணி விட்டுருப்பாங்க. அதனால வந்து அவங்க காம்பவுண்ட் வந்து லூஸ் இருந்தது. அதனால பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே ஆம்பவுண்ட் சைஸ் இங்கே ஆம்பவுண்ட் பண்ணி வந்து ஒரு 4 இன்ச் குறைச்சிட்டே வந்து மேலே போகும்போது குறைச்சிட்டே வந்துங்க. மேலே போய் குறைச்சிங்க ஓகேங்களா. ஒரு 4 இன்ச் மேலே குறைச்சிங்க அவ்வளோதான். இது வந்து கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த அளவு முடிச்ச அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இருக்கிற அளவு கட் பண்ணுவோம். ஸோ இருக்கிற அளவு கட் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சரிங்களா. இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை மட்டும் கட் பண்ணுங்க. ஒரு பக்கம் மட்டும் கட் பண்ணுங்க. ஸோ ஒரு பக்கம் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட 2 கைக்கு வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. ஸ்லீவ் வந்து கிடைச்சிச்சு. ஒரு பக்கம் இதாக இருக்கும். கடைசி ஃபைனல் பார்த்தீங்கன்னா இதாக இருக்கும். ஸோ இதுதான் ஸ்லீவ் ஓகேங்களா. ஸ்லீவ் வந்து ரெடி ஆச்சு. நெக்ஸ்ட் பாருங்க 4ஆக போட்டுட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து பட்டியோட அளவு எவ்வளோ நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா 8 மட்டும் பட்டியோட அளவு. நெக்ஸ்ட் துணி வந்து கையை காமிக்கிற அளவு வந்து 2 விட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து 2 அளவு 10 வரும். நெக்ஸ்ட்டாக வேறு விட்டுருக்கோம். அதனால் வந்து நம்ம ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா 11 எடுத்துக்குவோம். எடுத்துட்டு இதில் ஹைட் பாருங்க. மேலேருந்து இவ்வளோ ஹைட் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு. இதில் மேலே கையை ஒரு அரைச்சி மடிச்சு ஒரு அரைச்சி விட்டோம்னா 1 இன்ச் அப்போ 4 இன்ச்சு. நம்ம வந்து ஒரு 4 இன்ச்சாக போய் எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா தான் நம்ம அடிச்சுக்கலாம். ஸோ நடுப்பக்கத்தோட அளவு பாருங்க. இந்த இடத்தோட அளவு பாருங்க. அளவு பார்த்தீங்கன்னா 2 இன்ச் வருது. அப்போ நீங்கள் வந்து கைக்கு ஒரு 1 இன்ச்சு இல்லை மரத்துக்கு ஒரு 1 இன்ச்சு ப்ளஸ் நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எடுத்துக்கோம். அப்படின்னா எவ்வளோ வருதுன்னா 3 நீங்கள் வந்து ஒரு 3.5 இன்ச்சு அந்த அளவுக்கு தான் போதும். 3 இன்ச் கொடுக்குறேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச் மட்டும் இல்லை. இப்போ அந்த 3 இன்ச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 ஜாயின் பண்ணுவோம். செகண்ட் 2 ஜாயின்
ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் கட் பண்ணி இப்போ பட்டி பீஸ் ரெடி பண்ணிக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பட்டன் பீஸ் வைக்கணும் இல்லையா, பட்டன் பீஸ் வாங்கி அதோட லிங்க் வந்து எடுத்துக்கோம். பட்டன் பீஸ் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் நம்ம குட்டி ஒட்டுறதுக்காக பட்டன் பீஸ் நம்ம சொல்லுவோம். இங்கேருந்து இதோட கை பார்த்தீங்கன்னா 7 இன்ச் இருக்குது. ஸோ இதோட கையில் கீழே மற்ற கீழே மேலே கொஞ்சம் மறைச்சு வைக்கும். பார்த்தீங்கன்னா 8 இன்ச். மொத்தம் இதோட லென்த் வந்து எவ்வளோ எடுத்துருக்கோம், அது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச் எடுத்துக்கோங்க. இது கரெக்டாக 3 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது சரிங்களா. ஆனால் கொஞ்சம் இது வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச் கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி கீழே 3 இன்ச் எடுத்துக்கோங்க. ஸோ இதான் 3 இன்ச்சு. இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு நம்ம போட்டுருக்கோம். இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு. ஹைட்டு 8 இன்ச் வரும். ஸோ ஸ்கேல் வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். பிகினர்ஸ் வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணுறது எவ்வளோ பெட்டர். ஸ்கேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்பர் இருக்கும். ஸோ வந்து பட்டி பீஸ் வந்து 2 பீஸாக கட் பண்ணுங்க. கீழே ஒரு துணி மேலே ஒரு துணி இருக்குல்ல, அது மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. 2 பீஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா 2 பீஸ் வந்து சரிங்களா. இது வந்து நம்ம 2 பீஸாக கட் பண்ணிக்கும்போது கட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கிளாஸ் பீஸ் பார்த்தீங்கன்னா துணி கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது பெரிய உடம்புனா கம்மியாக துணி கொடுத்தனால இவ்வளோ பேலன்ஸ் துணியே இருக்குது. நம்ம இது பார்த்தீங்கன்னா வேறு துணி தான் கிளாஸ்க்கு போடணும். ஸோ இப்போ இருக்கிற துணியில் வந்து நம்ம கிளாஸ் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது துணி. துணியை பார்த்தீங்கன்னா கிளாஸ் பண்ண வைக்க முடியாது. இருக்கிற துணியில் இப்போ இருக்கிற கொஞ்சம் துணி மட்டும் ஏன்னா அவங்க கைக்கு ஜாயின் கொடுக்கும். கைக்கு ஜாயின் கொடுக்கணுன்றதுனால கொஞ்சம் துணி மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா. கைக்கு வந்து ஜாயின் கொடுக்கணும். அதனால் இந்த பீஸ் வந்து தனியாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த பீஸை வச்சு நம்ம கிராஸ் போட முடியாது, வேறு துணி வச்சு தான் கிராஸ் போட முடியும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கஸ்டமர் வந்து கம்மியான துணி கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நீங்கள் சொல்லிடுங்க. ஸோ அவங்க வந்து நான் சொல்லியும் அவங்க வந்து கம்மியான துணி தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து அப்படி உங்கள்கிட்ட துணி இல்லை, எக்ஸ்ட்ரா நீங்கள் துணி போட்டு தைக்கிறீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து உங்கள் லைனிங்க்கான ஒரு அமௌண்ட்டை நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ தேங்க்யூ மக்களே.